ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிச்சனுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதான்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது முக்கிய அத்தியாவசியமான டிப்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்ப்போமா? நம்ம கல் உப்புலாம் வாங்கி வச்சுருப்போம். கல் உப்புனாலும் சரி, சால்ட் உப்புனாலும் சரி, நம்ம வாங்கி வச்சுருந்தா மழை காலத்தில் கொஞ்சம் நீர் கோர்த்த மாதிரி ஆகிடும். எப்படி தான் நம்ம கழுவி வச்சாலும் நீர் கோர்த்த மாதிரி ஆகிடும். அப்படி நீர் கோர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் ஓடு இருக்குதுல்ல, தேங்காய் ஓடு ஒரு பீஸை உள்ளே போட்டு மூடி வைங்க. நீர் கோர்த்த மாதிரி இருக்காது. மழை காலத்துலேயும் உப்பு நல்லா தண்ணி விடாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப் ஃப்ரிட்ஜெல்லாம் நமக்கு என்ன தான் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ க்ளீன் பண்ணாலும் எல்லா பொருளும் வைக்கிறனால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடித்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் அடித்ததுன்னா நமக்கு ஃப்ரிட்ஜை திறக்கிறப்பே ரொம்ப ஸ்மெல் நல்லா இருந்த மாதிரி இருக்காது. அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கப்பில், சின்ன கப்பில் தண்ணி எடுத்துக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த பேப்பரை நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரு 4 துண்டா 5 துண்டாக கிழித்து உள்ளே போடுங்க. இப்படி போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜு அந்த ஸ்மெல்லே வராது. அந்த ஃபேட் ஸ்மெல்லாம் இது அப்சர்வ் பண்ணிக்கும். என்னோடய ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை பாருங்கள். ஃபுல்லாகவே ஒன்று தூக்கி உள்ளே போட்டு அமுத்தி வச்சுருக்கோம். அதனால் ஒரு டப்பா மேலே இதை வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்படி நீங்கள் ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சு விட்ருங்க. அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும். நமக்கு ஏதாவது ஒட்டுறதுக்கோ இல்லை பணம் கிழிஞ்சுனா ஒட்டுறதுக்கோ நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே, இது நம்ம எடுத்துகிட்டு இப்படி விட்டோம்னா நம்ம அதில் ஒட்டிக்கும். அந்த எண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆடுறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டால் கூட அந்த எண்ட்டு கிடைக்காது. அப்படி நம்ம எண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தீக்குச்சியோ இல்லாட்டி ஒரு பின்னோ ஏதோ ஒன்று எடுத்துக்குங்க. இந்த மாதிரி லாஸ்ட் எண்டில் இதை வச்சு டச் பண்ணி விட்டுருங்க. இப்படி விட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து இந்த டேப்பை எடுத்தாலும் டக்குன்னு அதை எடுத்தோம்னா அந்த எண்டு ஈஸியாக வந்துடும். எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேப் எடுக்கிறது கஷ்டமான வேலையாக இருக்காது. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? இந்த மாதிரி மசாலா பாக்கெட்லாம் நம்ம வாங்கியிருப்போம். ஏதோ ஒரு பிரியாணி மசாலாவோ சிக்கன் மசாலாவோ நம்ம கொஞ்சமாக கொட்டிட்டு அப்படியே வச்சுருப்போம். அப்படியே வச்சு ஒரு டப்பாவில் போட்டே மூடி வச்சாலும் அந்த டப்பாக்குள்ளே சிந்தும், இல்லாட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் சிந்தும். அப்புறம் அதோட ஸ்மெல்லே வெளியே போய் அந்த தூளே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஆகிடும். அதேமாதிரி ஆகாமல் இருக்க இந்த மாதிரி குச்சிப்பென் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி குத்துற கிளிப்பு குசிப்பின்னு சொல்லுவாங்க. இதை போட்டு வைங்க. மசாலா பாக்கெட்டு கீழவும் சிந்தாது, அதோட வாசமும் போகாது, நல்லாயிருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோவை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம துணி பவுடரு போட்டு நம்ம துணி ஊற வைப்போம். நம்ம பக்கெட்டில் தான் நம்ம ஊற வைக்கிறோன்னு வச்சுடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு போட்டால் அதை நமக்கு கலந்து வரக்கு ரொம்ப லேட் ஆகும். நல்லா அது கலராது, நல்லா தண்ணியில் நல்லா கலந்துக்காது. அப்படி கலந்துக்காமல் அங்கங்கே திட்டாக துணியில் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டாமல் இருக்காமல் நல்லா தண்ணியில் பவுட்ரு கரைகிறதுக்கு நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பவுட்ரை போட்டுட்டு டேப்பை திறந்து விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா அந்த பவுட்ரு எல்லாமே அந்த தண்ணி விழுகிற ஸ்பீடுக்கு நல்லா கரைஞ்சிரும். நம்ம கையை போட்டு ரொம்ப கலைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணி நீங்கள் டேப்பை திறந்து விட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் அதுக்கப்புறமா தண்ணியை கப்பில் ஜக்கில் இதெல்லாம் மோந்து ஊற்றுற மாதிரி இருந்தாலும் சரி, பவுட்ரு போட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஊற்றுங்க. துணி நல்லா அங்கங்கே பவுட்ரு கரையாமல் அங்கங்கே இருக்காது. எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது பவுடர்னாலும் சரி, லிக்விடை வச்சு ஊற வைக்கிறவனாலும் பிரச்சனை இல்லை. அதுவும் அப்படி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடிக்கிறதுக்கோ, இஞ்சி இடிக்கிறதுக்கோ, ஏலக்காய் அடிக்கிறதுக்கோ நம்மக்கிட்ட எல்லோரும் உரல் வச்சுருப்பாங்க. அந்த உரல் இல்லைன்னா கவலையை விடுங்க. நம்மகிட்ட இருக்குது பூரிக்கட்டை. அந்த பூரிக்கட்டையை வச்சு டம்ளர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எப்படி இடிக்கிறேன்னு பாருங்கள்.
டம்ளர்லேயே அந்த இஞ்சி துண்டோ ஏலக்காய் எது வேணாலும் போட்டு அந்த பூரிக்கட்டை வச்சு இடிங்க. ஈஸியாக இருக்கும் இடிக்கிறதுக்கும், நல்லா சீக்கிரமாக நஞ்சிரும், கழுவுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மரக்கட்டையில் இருந்தாலும் சரி, சில்வரில் இருந்தாலும் எந்த கட்டைனாலும் வச்சு நீங்கள் இடிக்கலாம். நம்ம கல்லுலேன்னு வருத்தப்பட தேவையே இல்லைங்க. பாருங்கள், என்கிட்ட சில்வர்லேருந்து நான் அதை வச்சு இடிச்சிருக்கேன். சூப்பராக நஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நம்ம தலைக்கு ஷாம்பு போட்டு குளிப்போம். அது என்ன ஷாம்புனாலும் சரி, அவங்கவுங்க ஏதோ ஒரு ஷாம்பு நம்ம வச்சுருப்போம்னு வச்சுடுங்க. அந்த ஷாம்பை நீங்கள் தண்ணியில் கலந்து தேய்ப்போம். அப்படி தண்ணியில் கலந்து தேய்க்கிறதுக்கு பதிலாக சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த கஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ ஷாம்பை போட்டு இந்த தண்ணியில் ஊற்றி நீங்கள் கரைச்சி தேய்ச்சி பாருங்கள். முடி அப்படியே ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும், நல்லா கருப்பாகவும் தெரியும். நீங்கள் கண்டிஷ்னர் போடணுன்னு அவசியமே இல்லை. இந்த கஞ்சி தண்ணியே நீங்கள் வாஷ் பண்ணினீங்கன்னா கண்டிஷ்னர் போட்ட மாதிரி இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இது டிப்பு ரொம்ப நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா ஈஸியாக முடி நல்லா ஷைனிங்காக எனக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்தனால சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப் நம்ம வெங்காயம்லாம் வாங்கி வச்சுருப்போம். வாங்கிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம கொட்டி வச்சு ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு அழுகுன மாதிரி இருக்கும், இல்லாட்டி நடுவில் அழுகுன மாதிரி ஆகிடும். அப்படி அழுகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பரு நம்ம எந்த டப்பா எந்த கூடையில் கொட்டி வைக்கிறோமோ அந்த கூடைக்கு அடியில் இந்த மாதிரி பேப்பரை போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் பேப்பரை அப்படி கசக்கி போட்டு வைங்க. அந்த ஈரம் அந்த வேர்வை தண்ணியெல்லாம் இந்த பேப்பர் உறிஞ்சிக்கும். அந்த உறிஞ்சிக்கிட்டுனா அந்த பேப்பர் உறிஞ்சிட்டு தானாகவே காஞ்சிடும். அதனால் நமக்கு வெங்காயம் கெட்டு போக சான்ஸ் இல்லை. ஒரு வாரம் இருக்க வேண்டியது கூட ஒரு வாரம் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், அது மாதிரி போடுங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப் மல்லி இலை. நம்ம கடையில் இருந்தெல்லாம் மல்லி இலை வாங்கிட்டு வந்திருப்போம். அதை அப்படியே க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிடக்கூடாது. வாங்கிட்டு சோம்பேறித்தனமாக அப்படியே போட்டோம்னா அது அடுத்த நாள் பார்க்கும்போது நிறைய கெட்டு போயிடும். அதனால் நம்ம அதை வாங்கிட்டு வந்ததுமே சோம்பேறித்தனம் இல்லாமல் இதில் ஒரு பழுத்த இலை இருக்கும், ஒரு அழுகுன இலை இருக்கும். அதை எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வேலைங்க இது. நம்ம இதை சோம்பேறித்தனம் பார்த்து தான் அப்படியே விட்டுறது. ஒரு 2 நாள் கவனிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, 3ஆவது நாள் நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கட்டு மல்லி இலையே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அது வாங்கிட்டு நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பழுத்தது அழுகுனது ஏதாவது உள்ள புல் கூட இருக்கும், நிறைய புல் கூட வச்சு நிறைய பேர் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த புல் எல்லாமே எடுத்து நம்ம வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம்னாலும் அப்படியே இருக்கும், அழுகி போகாது, கெட்டு போகாது. இந்த மண் எல்லாமே இருக்கும், அந்த மண் தான் அந்த ஈரப்பதத்தை கொடுத்துரும். அந்த மண்ணுக்குன்னு எல்லாமே நல்லா உதடி எடுத்து கவரில் போட்டு வைங்க. மல்லியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது எனக்கு அன்னைக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு வாரம்லாம் தாங்கும். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க, கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒரு வாரம் நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம முட்டை ஓடு இருக்குதுல்ல, அதை நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூர போடாமல் எடுத்து வச்சுக்கிங்க. இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அது என்னென்னு பார்ப்போமா? நமக்கு பிளேடெல்லாம் மிக்ஸி ஜாரில் பிளேடெல்லாம் கொஞ்ச நாள் அரைச்சி தேங்காய் நம்ம எல்லாமே அரைக்க பிளேடெல்லாம் கொஞ்சம் மழுங்கின மாதிரி ஷார்ப்னஸ் போயிடும். அப்படி ஷார்ப்னஸ் மீதி நம்ம மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி முட்டை ஓடு எடுத்து மிக்ஸியில் வச்சு ஒரு ஓட்டுங்க. அது ஒரு ஓட்டு சும்மா 2 ஓட்டு 3 ஓட்டு அப்படியே கொஞ்சம் விட்டு ஓட்டி எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா
அந்த கத்தி ஷார்ப்னஸும் நல்லாயிருக்கும். அந்த மிக்ஸி ஜாரோக்கு அடியில் அழுக்கு குட்டி குட்டி இதுக்குள்ளெல்லாம் அழுக்கு நிறைய ஒட்டியிருக்கும். அந்த அழுக்கு கூட நம்ம இதை வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டோம்னா சூப்பராக அந்த அழுக்கு வந்துடும். மிக்ஸி ஜாரும் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து இந்த மாதிரி சின்ன டப்பா இருந்தால் எடுத்துக்குங்க. அதை வந்து நான் எப்படி ஓட்டை போடுறேனோ அது மாதிரி போட்டுக்குங்க. கம்பி நல்லா சூடு பண்ணி மூடியில் ஒரு 4-5 குட்டி குட்டியாக ஓட்டை போட்டு விட்ருங்க. ஓட்டை போட்டுட்டு இது வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு தேய்ப்போம்ல, மாவு வந்து வர மாவு போட்டு தேய்ப்போம்ல, அதுக்கு அதில் மாவு ஃபில் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க. ஈஸியாக இருக்கும். தூவிட்டு நம்ம சப்பாத்தி அதில் தேய்க்கும் போது சப்பாத்திக்கு வச்சு தேய்ங்க, சூப்பராக இருக்கும். ஈஸியான டிப்பும் கூட. இந்த டிப்பு பிடிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப்பு வந்து நம்ம வந்து கோதுமை மாவுலாம் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். இந்த ரேஷன்லாம் போடுவாங்க. நான்லாம் ரேஷனில் போட்டால் 2 கிலோ ஒரு மாதத்துக்கு இப்போலாம் 2 கிலோ தான் போடுறாங்க. 2 மாதம் சேர்த்தா 4 கிலோ மொத்தமாக அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சி வச்சா நமக்கு 1 மாதம் 2 மாதம் வரும். அப்படி வந்ததுன்னா அது வந்து சீக்கிரமாக கொஞ்சம் பூச்சி வந்த மாதிரி வந்துடும். அப்படி பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 பிரிஞ்சி இலையை கட் பண்ணி உள்ளே போடுங்க. பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல, அந்த இலை தான் பிரியாணி இலை. அந்த இலையை 2-3 கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு மூடி வைங்க. இது இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பூச்சி வண்டு எதுவுமே வராது. மாவு பக்கம் வரவே வராது, ஓடியே போயிடும். இந்த டிப் பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப், இந்த மாதிரி சிசர்லாம் நம்ம வந்து கிச்சனில் கட் பண்ணி பால் பாக்கெட்டு கட் பண்ண எதுவும் வேணாலும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படி வச்சு சீக்கிரமாக மழுங்கி போன மாதிரி ஆகிடும், ஷார்ப்னஸும் போயிடும். அப்படி ஷார்ப்னஸ் மறுபடியும் திருப்பி வர்றதுக்கு இந்த மாதிரி கல்லுப்பு ஒரு பவுலில் எடுத்துக்குங்க. அதை வந்து சிசரால் கட் பண்ணுங்கள். நல்லா 2-3 வாட்டி நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஷார்ப்னஸ் சூப்பராக வந்துடும். கத்தி அதுக்கப்புறம் நல்லா பளபளன்னு சிசர் கட் பண்ணும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக்கோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.